மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்குட்பட்ட அக்கியம்பட்டி பகுதியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறார். அப்ப நான் ஜூலை 7ஆம் தேதி எழுச்சி பயணத்தை மேற்கொண்டேன். அப்ப இதே பேருந்தில் தான் 153 தொகுதிக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 154வது தொகுதி ராசிபுரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். அறிவிச்சவர் திரு தங்கமணி சொன்னதை போல இன்றைக்கு நகரத்துக்குள்ள நுழைந்து இந்த இடம் வரை 1 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உங்களை சந்தித்தேன். இது பொறுக்காத திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸ் போற பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டார் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதிலிருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது. உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம். எந்த பஸ்? பிங்க் கலர் பஸ். அது எப்படிப்பட்ட பஸ்? ஓட்ட இன்னைக்கு மழை பெஞ்சா ஒழுகும், மேற்கூரை தானா காற்றில் பறக்குது, டயரோட கண்டுகிட்டு போகுது. சென்னையில் ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறாங்க. அதுல இருக்கிற கீழே இருக்கிற ஃபுட்பால் அது உடைஞ்சி அந்த அம்மா நடந்து ஓடிட்டே இருந்து நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவர் நிறுத்தினால உயிர் தப்பிச்சாங்க. அப்படிப்பட்ட பேருந்துல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம பிடிக்கிறாராம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, 26 இல்ல, 31 இல்ல, 36 கூட பிங்க் கலர் பஸ் வந்து எங்களுடைய பேருந்தை நெருங்க முடியாது. எங்களுடைய பேருந்து ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. 154வது சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரத்தில் இன்றைய தினம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிங்க் கலர் பேருந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு கூட தெரியாத நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த பிங்க் கலர் பேருந்து என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக கட்சி இருக்குது. நல்லா வருது. இன்றைக்கு ராசிபுரம் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், இங்க இருக்கிற பேருந்து நிலையம் அருமையா இருக்குது. இங்கேயே இந்த பேருந்து நிலையம் செயல்பட வேண்டும் என்று அறிவிச்சார் திரு தங்கமணி, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சாரஜா அவர்கள் போராட்டம் பண்ணாங்க கட்சி நிர்வாகிகளோடு. ஆனா வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒருவர் ஒரு தனியார் நிலம் 140 ஏக்கர் வாங்கியிருக்கிறார். அதுல ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் நிலத்தை கொடுத்து 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கிறீங்க. எப்படி நகரத்துக்கு மக்கள் வர முடியும்? வர முடியுமா? ஆக அந்த 140 ஏக்கர் திராவிட முன்னேற்ற கழக மேலிடத்தின் மூலமாக வாங்கப்பட்டு இன்றைய தினம் அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கப்பட்டு அங்கே சுற்றியுள்ள நிலங்கள் எல்லாம் விலை அதிகமாக விற்கப்படும். அப்படிப்பட்ட விஞ்ஞான முறையில் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இது எந்த விதத்தில் நியாயம்? மக்களுக்கு எது பயனுள்ளதோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த நகர மக்கள், வெளியில இருக்கின்ற மக்கள் 7 கிலோமீட்டர் சென்று அங்கே பேருந்தில் ஏற வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இந்த அரசு ஏற்படுத்துகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதற்காக 932 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்து ஆரம்பிக்கப்பட்டு 40% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. அது மட்டுமல்ல, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, மல்லசமுத்திரம் ஒன்றியம், எலச்சிப்புழை ஒன்றியம், பரமத்தி ஒன்றியம், கிட்டத்தட்ட 724 கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அண்ணா திமுக ஆட்சியில் வழங்குவதற்காக திட்டமிட்டு 40% பணிகள் முடிக்கப்பட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிகளுடன் இந்த திட்டம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்து
இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம், எலச்சிபாளையம், பரமத்தி ஒன்றி செல்லுகின்ற 726 குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நம்முடைய மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கார். அத்தனையும் பொய். அப்போ அவர் அது பேசவே இல்லை. ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்திற்கு தங்களிடத்தில் வரவேற்பு கிடைக்க வேண்டும், மாணவர்களிடத்தில் கிடைக்க வேண்டும் என்ற என்பதற்காக ஒரு தவறான செய்தியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முதலாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இலவச பாஸ் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை. 1999 வருஷம் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திருமதி AS பொன்னம்மாள் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டம் அரசியல் பரிசில் இருக்குதா என்று அன்றைய தினம் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கின்ற கண்ணப்பனிடத்திலும் கேள்வி கேட்கின்றார். திரு கண்ணப்பன் அவர்கள் சொல்கிறார் இல்லை அப்படின்றார். இக்கேள்விக்கு இடமில்லை என்றார். மறுபடியும் பொன்னம்மாள் கேட்கின்றாங்க, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் 4 ஒரு பங்காவது அந்த மாநிலத்திலே பணம் வசூல் செய்து திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல்றாங்க. அப்பொழுது இருக்கின்ற போக்குவரத்துறை அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் சொல்லுகிறார், இப்பொழுது 1/3 கட்டண சலுகை மாணவருக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுப்பதாக தெரிவிக்கவில்லை. இதிலிருந்து உண்மைக்கு மாறாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மக்களிடையே பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.